எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சாதாரண செய்தி கிடையாது. பல தசாப்தங்களா முடங்கி கிடந்த ஒரு மாபெரும் தொழிற்சாலை, சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் உயிர் பெற போற ஒரு சுவாரஸ்யமான கதையத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இலங்கையோட வடக்கே இருக்கிற பரந்தன் இரசாயன தொழிற்சாலையோட மறுபிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற தரவுகளையும் வரலாற்றையும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சரி, இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல பாரந்தனோட மறுவருகை, அடுத்ததோட பொற்காலம், போர் மற்றும் அழிவு, மூணாவதா இறக்குமதியால ஏற்பட்ட பெரிய பொருளாதார இழப்பு, அதுக்கப்புறம் 2026க்கான மறுமலர்ச்சி திட்டம், கடைசியா புலம்பெயர்ந்த மக்களுக்கான ஒரு முக்கியமான அழைப்பு. இது எல்லாம் வரிசையா பார்க்கலாம். முதல் பகுதியான பரந்தனின் வருகைக்கு போவோம். ஜனவரி 21, 2026 அன்னைக்கு கிளிநொச்சியில நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அடிக்கல் நாட்டு விழாவிலிருந்து இந்த கதையை நாம ஆரம்பிக்கலாம். 40. இந்த எண்ண கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் நம்பர் இல்லைங்க. பரந்தன் தொழிற்சாலை செயல்படாம ஒரு இண்டஸ்ட்ரியல் கோமாவில இருந்த வருஷங்களோட எண்ணிக்கை. தொடர்ந்து 4 தசாப்தங்களா ஒரு மாபெரும் தொழிற்சாலை முடங்கி கிடந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்புன்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வழியோடவே அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த தொழிற்சாலையோட வரலாற்ற ஒரு டைம்லைன் மூலமா பார்க்கலாம். 1954ல ஒரு அரசாங்க தொழிற்சாலையா இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 1957ல பரந்தன் கெமிக்கல்ஸ் கூட்டத்தாபனமா தேசியமயமாக்குனாங்க. ஆனா 1985ல போர் காரணமா இது முற்றிலுமா மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1991ல வெறும் பொருட்களை இறக்குமதி செய்யற ஒரு வர்த்தக நிறுவனமா சுருங்கிடுச்சு. இப்போ பல வருஷங்களுக்கு பிறகு 2026ல மீண்டும் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையா உருவெடுக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இரண்டாவது பகுதி பெருமை, போர் மற்றும் அழிவு. சரி, இவங்களோட பொற்காலத்துல அப்படி என்னதான் தயாரிச்சாங்க? அது நாட்டுக்கு ஏன் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சு? இத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காஸ்டிக் சோடா, திரவ குளோரின், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அப்புறம் நம்ம சமையல் உப்பு, இப்படி உள்ளூர் மூலப்பொருட்களை வச்சு எவ்வளவு முக்கியமான பொருட்களை தயாரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல ரொம்பவே முக்கியமானது இந்த திரவ குளோரின் தான். தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை மூலமா ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் கிடைக்கிற குடிநீரை சுத்திகரிக்க இங்க தயாரிச்ச குளோரின் தான் பயன்பட்டுச்சு. அப்போ முழு நாட்டோட பாதுகாப்பான குடிநீருக்கும் இதுதான் முதுகெலும்பா இருந்திருக்கு. ஆனா பாருங்க, அந்த பொற்காலம் ரொம்ப நாள் நீடிக்கல. 1985ல தீவிரமடைஞ்ச உள்நாட்டு போர் காரணமா பரந்தன் தொழிற்சாலை தன்னோட உள்ளூர் உற்பத்தியை முற்றிலுமா நிறுத்த வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அரசியல் காரணங்களை தாண்டி ஒரு மாபெரும் உள்ளூர் உற்பத்தி மையம் எப்படி ஒரே ராத்திரியில சத்தமில்லாம முடங்கி போச்சு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை. மூணாவது பகுதி இறக்குமதிக்கான அதிக செலவு. உள்ளூர் உற்பத்தி நின்னதுக்கப்புறம் நாடளவிய குடிநீரை சுத்திகரிக்க தேவையான குளோரினை எப்படி வாங்குனாங்க? இதனால ஏற்பட்ட பொருளாதார தாக்கத்தை இப்ப பாப்போம். இது ரொம்பவே ஆச்சரியமான, அதே சமயம் வருத்தமான ஒரு ஒப்பீடு. தன்னிறைவுக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. 1985க்கு முன்னாடி நம்மூர் உப்பையும் நம்மூர் தொழிலாளர்களையும் வச்சு ரொம்ப மலிவா உற்பத்தி செஞ்சோம். ஆனா 1985க்கு அப்புறம் 900 கிலோ சிலிண்டர்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து குளோரினை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சோம். இதுக்காக பெருமளவு டாலர்களை, அதாவது அரிய அந்நிய செலாவணியை இழக்க வேண்டியதா போச்சு. ஒரு நாட்டுக்கு இது எவ்வளவு பெரிய பொருளாதார சுமைன்னு நினைச்சு பாருங்க. வேற வழியே இல்லாம இந்த நிறுவனம் தங்களை மாத்திக்க வேண்டிய கட்டாயம். 1991ல இது ஒரு வர்த்தக நிறுவனமா மாற்றப்பட்டுச்சு. பெரிய சிலிண்டர்கள்ல குளோரினை இறக்குமதி செஞ்சு அத 68 கிலோ சிலிண்டர்கள்ல நிரப்பி சப்ளை செய்யற ஒரு விநியோகஸ்தரா மட்டும் சுருங்கி போச்சு. மக்களின் உயிரை காக்க குடிநீர் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அந்த கடுமையான காலத்திலயும் இந்த நிறுவனம் இப்படி ஒரு மாற்று வழியில இயங்கிட்டு வந்திருக்கு. 4வது பகுதி 2026 மறுமலர்ச்சி திட்டம். பல வருஷங்களா நம்ம டாலர்களை வெளியேத்திட்டு இருந்த இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. காலக்கடிகாரத்தை அப்படியே 2026க்கு நகர்த்துவோம். இதோட முதலீடு மற்றும் தொழில்நுட்ப விவரங்கள் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமானது. சுமார் 6.3லிருந்து 6.9 பில்லியன் ரூபாய் முதலீட்ல அடுத்த 30 மாசத்துக்குள்ள இத கட்டி முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது வெறும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை, அதாவது PPP முறையில இயங்க போகுது. அதோட பழைய பொருட்களை மட்டும் நம்பி இருக்காம இப்போதைய சந்தை தேவைக்கு ஏத்த மாதிரி பாலி அலுமினியம் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்திலையும் இவங்க கவனம் செலுத்த போறாங்க. இது ஏதோ காத்துல கட்டின கோட்டை இல்லைங்க. இதுக்கு தெளிவான திட்டங்கள் இருக்கு. முதல் கட்டமா உள்கட்டமைப்புக்காக அரசாங்கம் 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க.
இத வச்சு அடுத்த 9 மாசத்துல அடிப்படை வசதிகளை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் 2வது கட்டமா பொது மற்றும் தனியார் கூட்டாண்மை மூலமா அடுத்த 30 மாசத்துல முழுமையான ஒரு தொழிற்சாலை கம்பீரமா எழுந்து நிக்கும். இது ரொம்பவே யதார்த்தமான ஒரு செயலாக்க திட்டமா தெரியுது. 5வது பகுதி புலம்பெயர்ந்தோருக்கான அழைப்பு. எந்த ஒரு பெரிய திட்டமா இருந்தாலும் அதுக்கு மக்களின் பங்களிப்பும் சமூக உணர்வும் ரொம்பவே முக்கியம் இல்லையா? வடமாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் அவர்களோட இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆழமானது. உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய ஈழத்தமிழ் புலம்பெயர் சமூகத்துக்கு அவர் ஒரு நேரடியான அழைப்பை விடுத்திருக்காரு. நம்ம மக்களோட அன்றாட செலவுகளுக்கு மட்டும் பணத்தை அனுப்பாதீங்க, அது வெறும் தற்காலிகமானது. அதுக்கு பதிலா நம்ம மக்களோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய இது மாதிரியான நிலையான உற்பத்தி முயற்சிகள்ல முதலீடு செய்ய முன்வாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நீண்டகால பார்வை. ஆக மொத்தம் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மீளுருவாக்கம் நமக்கு ரெட்ட லாபத்தை தரப்போகுது. 1, இறக்குமதிக்காக நம்ம இழந்துட்டு இருந்த டாலர்களை தடுத்து நிறுத்தி எதிர்காலத்துல ஏற்றுமதி மூலமா நம்ம நாட்டுக்கே டாலர்களை கொண்டு வரும். 2வது, வேலைவாய்ப்பு இல்லாம தவிக்கிற கிளிநொச்சி மற்றும் வடமாகாண இளைஞர்களுக்கு இது ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அந்த உள்ளூர் சமுதாயத்தோட வாழ்வாதாரத்தையே மாத்த போற ஒரு கேம் சேஞ்சர் இது. நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். 40 வருஷம் மௌனத்தை கிழிச்சுக்கிட்டு பரந்தன் தொழிற்சாலை மீண்டும் கம்பீரமா தன்னோட அஸ்திவாரத்தை எழுப்பியிருக்கு. ஆனா இந்த பொது தனியார் கூட்டாண்மை முயற்சி முழுமையா வெற்றி பெறுமா? ஒட்டுமொத்த வடமாகாணத்தோட தொழில்துறை மறுமலர்ச்சிக்கும் இதுவே ஒரு வழிகாட்டும் வரைபடமா அமையுமா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். ஆனா இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தோட அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கணுங்கிறது மட்டும் உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.